நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களிலுமே அவர் சொன்ன கருத்து கணிப்பு இங்கே நடந்தது. அது தெலுங்கானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இந்த அதாவது எங்கெல்லாம் வந்து பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொன்னாலும், இந்த மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொன்னாலும் பெரும்பான்மை அதே மாதிரி நீங்கள் டிடி தினம்னா இந்த அணிக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதே மாதிரி ஒரு வேலையை காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ கூட்டணிக்கு யாராவது கொண்டு வந்தாங்களா? திமுக கூட்டணிக்கு இழுத்து பிடிச்சி வச்சு கூட்டணியை மெயின்டைன் பண்ணுற திமுக வேலையாக இருக்குது. அங்கே அண்ணா திமுக அப்படி இல்லை. யாராவது ஒருத்தர் ஷேக்கானா கூட அந்த ஷேக்கை சரி பண்ணுறதுக்கு பாஜகவும் பாடுபடுது. இவர் தாங்க அகில இந்திய தலைவராக தன்னை காட்டிக்கணும்னு போய் பண்ணாங்க. அது வந்து அலையா விருந்தாளி இவர். அவங்க ஒரு வயசுக்கு பெரியவர், அவங்க அப்பா காலத்து அரசியல் பண்ணவர் கூட வச்சு நிற்க வச்சுக்கிட்டாங்க. உடனே என்னை தான் நம்பி இந்தியா கூட்டணி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. என்ன அங்கே இந்தியா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் தானே எப்பா இவங்கெல்லாம் சரியில்லைன்னு ஓடி வந்து வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஆங்கில தொலைக்காட்சியான டைம்ஸ் நவுல வந்து ஒரு 5 தேர்தல்கள் வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்தினார் திரு ஜேபி ஸ்ரீராம். அவருடைய தலைமையில் அந்த கருத்து கணிப்புகள் நடந்து கிட்டத்தட்ட மிக சரியாக இருந்திருக்கு. அவர் இந்த தடவை வந்து தமிழ்நாட்டுடைய தேர்தல் கருத்து கணிப்பை வந்து நடத்தி அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வெளியிட வந்து சில சேனல்கள் வந்து தயங்கினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம படிக்க முடிகிறது. அதை பற்றி உங்களுடைய விரிவான பார்வை. நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களிலுமே அவர் சொன்ன கருத்து கணிப்பு இது நடந்திருக்கு. அது தெலுங்கானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இந்த அதாவது எங்கெல்லாம் வந்து பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொன்னாரோ, இந்த மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொன்னார், பெரும்பான்மை அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படியான சரியான கணிப்போடு சொன்னது. அதனால் இந்த முறை அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குங்கிறார். அப்போ அப்படி சொல்லும்போது அந்த கருத்து கணிப்பு ஏன் உண்மையாகக்கூடாது? ஆனால் என்ன சொல்லாங்க, உடனே வந்து அதிமுக வெற்றி பெறும்னு சொன்னால் உடனே திமுக சார்ந்தார்கள் பாஞ்சு போராண்டி இல்லை அது வந்து ஜோடிக்கப்பட்டது. நீங்கள் பீகாருக்கு சொன்னால் ஓகேம்பாங்க, தெலுங்கானாவுக்கு சொன்னால் ஓகேம்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதே நபர் சொன்னாங்கன்னா உடனே முடியாதுன்றாங்க. இவருடைய ஆதரித்து பேசுகிற பத்திரிகை ஒன்றும் இல்லை சார். எனக்கு திடீர்னு நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சு, அட்டன் பண்ணி கேட்டேன். நாங்கள் வந்து ஒரு லோக்பால் அமைப்புலேருந்து பேசுகிறோம், ஒரு டெலிகாலிங். அந்த டெலிகாலிங் காலில் என்ன சொல்கிறான், ஏறத்தாழ 42% அதிகமாக வாங்கி திமுக தான் ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டான். பதிலாக கேட்கல, கட் பண்ணிட்டான். இது வந்து இப்போ எனக்கு வருதுன்னு வச்சுங்களேன், இது ஒரு டெலிமார்க்கெட்டிங் மாதிரி. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 1 கோடி பேருக்கு போகுதுடா. அப்போ என்ன நினைப்பான், ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, வெற்றி பெறவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அப்போ அப்போ ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற மித்தை உருவாக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நீங்கள் கூகுள் விளம்பரம் பார்த்துங்க, அதிமுக வருது, திமுக வருது. ஆனால் திமுக விளம்பரம் எப்படின்னா, நீங்கள் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து உள்ளே வந்துச்சு. அவன் நம்ம டப்புன்னு அவனுடைய பாட்டு வந்துடும், ஸ்டாலின் தொடரட்டும் அப்படி இப்படின்னு வந்துடும்னு வச்சுங்க. அப்போ என்ன சொன்னால், அந்த மார்க்கெட்டிங் பண்ணி பார்க்குறான். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் தான் அந்த காலத்துலேயும் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன், கலைஞர் காலத்துலேயும் இப்போ எப்படி நீங்கள் பேசுகிறதுக்கு சில நபர்கள் இருக்காங்களோ, அப்பையும் பேசுகிறதுக்கு யார் இருந்தா, சுபவீர பாண்டியன்லேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க தான் திமுகக்காக. நக்கீரன் கோபால் பேசினார், சுபவீரன் பேசினார். அப்படியே அடுத்த தலைமுறை வந்துச்சு, மதிவாணன் வந்தார். அடுத்த தலைமுறையாக வந்து இன்றைக்கி செந்தில் விஜயவா அப்படி விரிஞ்சு நிற்கிதுன்னு வச்சுங்க. இதான் ஒவ்வொரு தலைமுறையாக திமுக ஆதரவாக பேசுகிற ஆட்கள், எழுதுகிற ஆட்கள். பத்திரிகைகள் எழுதுனாங்க, தராசில் எழுதுனாங்க, நக்கீரன் எழுதுனாங்க. நக்கீரன் வந்து அவர் கட்சியுடைய பத்திரிகையாகவே மாறிடுச்சு. ஆக அதனால தான் அது நல்ல சர்க்குலேஷன் பண்ண பத்திரிக்கை என்னைக்கு வந்து ஒரு கட்சி சார்பு நிலையை எடுத்த உடனே நின்றுடுச்சு. ஆக இப்படி இவர்கள்லாம் ஒரு சர்வே எடுப்பாங்க, இந்த சர்வேலாம் உண்மையாக நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க திமுகக்காரங்க. ஆனால் பொதுவாக மற்றவங்க எடுத்து அது அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், 28 கட்சி கூட்டணி 2016 சொன்னாங்க சார். ஆனால் ஒரே கட்சி தான் அதிமுக நின்று கிட்டத்தட்ட 134 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அவங்க 28 பேரும் சேர்ந்து அதிமுக ஓட்டை வாங்க முடியல, ஆளுங்கட்சி ஆகிட்டாங்க. நீங்கள் வெற்றி பெற்றது மட்டும் இல்லை, ஓவரால் ஓட்டுலையுமே அதிமுக தான் 6 லட்சம் கூடுதலாக பெற்றாங்க. ஆக ஒரு கட்சியால் அவ்வளோ வாங்க முடிஞ்சதில்ல. இன்றைக்கி அதை விட பலமாக இருக்குல்ல. இன்றைக்கி பாஜக கூட இருக்காங்க, பாமக இருக்காங்க. ஏங்க இதுதானே 21 இருந்த சூழல் கிடையாது. இன்றைக்கி பாஜக 3 மடங்காக வளர்ந்துருக்கு. அன்னைக்கு 10 கிராமத்தில் ஒரு கிராமத்தில் கிளை இருந்துச்சு. இன்றைக்கி அனைத்து கிராமங்கள்லையும் பாஜக கிளை இருக்குது. நீங்கள் அந்த கிளையில் 10 பேர் இருக்கட்டும், 50 பேர் இருக்கட்டும்,
ஆனால் அந்த ஊரில் கிளை இருக்குது. அதிமுக காரங்க திமுக காரங்க அந்த ஊரில் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னா அதே ஊரில் ஒரு 10 பேராவது கொண்ட ஒரு கிளை பாஜக வச்சுருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சி அப்படி வச்சுருக்கா? 20 ஊரில் ஒரு கிளை கூட கிடையாது. அப்படி இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்தீங்க. ஆனால் எடப்பாடியார் ஆளுமையோட என்ன இந்தியாவே ஆளுகிற கட்சி 23 மாநிலத்தை ஆளுகிற கட்சி பாஜக கூட்டு 27 சீட்டு தான் கொடுத்தாரு. அப்போ எல்லா இடத்தையும் ஆளுமையாக தான் அதிமுக செய்கிறது. எம்ஜிஆர் மாளிகையில் பேசுகிறாங்க. நீங்கள் என்னென்னா டெல்லியில் போய் பேசுகிறேன், அவங்க கட்சி நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க, பாஜக சேர்ந்த முக்கிய தலைவர் என்ன சொல்லிட்டாங்க, சார் இங்கே பேசினா திமுக அதிமுக 2 தரப்புலையுமே. என்னுடைய கேள்வி என்னென்னா, பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய கருத்து கணிப்பில் அதிமுக முன்னணியில் தான் வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. என்ன ஓட்டு சதவீதம் பாங்க, எவ்வளோ இடத்துல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இவருடைய கருத்து கணிப்பு. ஏறத்தாழ 40% ஓட்டு அதிமுக அணி வாங்கிடும். குறைந்தபட்சம் 40% ஓட்டு என்பது ஏறத்தாழ ஒரு 130-140 தொகுதி பெரும்பான்மை அதிமுகவே பெற்றோம். அந்த ஒரு சூழல் இருக்குது. திமுக அணி என்பது ஏறத்தாழ ஒரு 36% வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 36%ங்கிறது ஒரு 80 தொகுதி கிட்ட வரும். தாவேக்காவும் ஒரு 15%, ஏறத்தாழ அவர்கள் தொகுதின்னு பார்த்தா ஒரு 2-3 தொகுதிகள் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது லாஜிக்காகவும் நம்ம பார்க்கணும். அந்த 41%ங்கிறது இன்றைக்கி சென்னை நகரத்தை எடுத்துக்கோம். சென்னை நகரத்தில் ஒரு 16 சட்டமன்றம் இருக்குது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட ஒரு 30 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 30 சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு குறைஞ்சிருக்கு. சோழிங்கநல்லூர், வெள்ளிவாக்கம் தவிர்த்து மீதி எல்லா தொகுதிகளையும் 2 லட்சத்துக்கு குறைவாக போயிடுச்சு. இன்னும் ஒரு சில தொகுதிகளில் 1.5 லட்சம் ஓட்டாக இருக்குது. அப்போ நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் போலிங் பர்சன்டேஜ் என்ன நடக்கும்னா, லீவ் விட்டு ஊருக்கு போயிடுவான் அவன். அதாவது பேர் இங்கே வச்சுருப்பான், பேர் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் இங்கே தான் இருக்கும். சென்னையில் அண்ணா நகரில் இருக்கும், திருவல்லிக்கேணியில் இருக்கும், சேப்பாக்கத்தில் இருக்கும். ஆனால் லீவு கிடச்சி போச்சுன்னா நான் ஊருக்கு போகிறேன் கிளம்பி குடும்பத்தோடு போயிடுவான். சென்னையுடைய ஓட்டு குறையிறது காரணம் வாக்களிக்க வரமாட்டாங்கிறதுல எல்லாம் வெளியூர்காரங்க இங்கே பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. உரிமைக்காக ரேஷன் கார்டு இங்கே சென்னையில் தான் இருக்கும், ரேஷன் ஓட்டு இங்கே தான் இருக்கும், போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது 60% 70% போல் ஆகும். 1.5 லட்சம் ஓட்டில் 60-70%னா ஏறத்தாழ என்ன கிடக்கும், கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு தான் போலே ஆகும் ஒரு தொகுதிக்கு. நான் சொல்கிறது அப்படிங்கும்போது ஒரு 50,000 வாக்கு எடுத்தால் வின் பண்ணிடலாமே. அப்போ இந்த 50,000 ஓட்டுங்கிறது அதிமுக ஆல்ரெடி வச்சுருக்கிறது. அதிமுக மட்டும், பாஜக இருக்குது, பாமக இருக்குது, டிடிவி தினகரன் இருக்காரு, ஐஜேகே இருக்கா, இப்படி இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் சேரும்போது கன்சாலிடேட்டட் 50,000 தாண்டும்ல. ஆமாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சில நாட்களாக சென்னையை சுற்றி திமுக கூட்டணியில் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேச்சாளர்கள் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் அதிமுக சார்பாக தனி மனிதனாக களம் காண்டுட்டுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இல்லை எடப்பாடியார் தனி மனிதனாக களம் காண்றாருன்னு அவங்க கட்சியில் நான் அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற வீக்னஸ் ஒன்று இருக்குது. திமுக கூட்டணி ஒற்றுமையாக யாராவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா? இல்லவே இல்லை. என்ன இல்லவே இல்லைன்னா, உங்களுக்கு எங்கேயாவது உதயநிதி ஸ்டாலினை தாண்டி வேறு யாராவது போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களான்னா இல்லை, நடக்கலை. அதாவது செல்வ பெருந்தகையோ, திருமாவளவனோ, வைகோவோ, பிரேமலதா தனியாக போய் பண்ணுறாங்க, கூட்டணி ஆதரித்து பண்ணுறாங்கன்னா இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே மொத்தமாக தான் உழைக்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லைங்க, அமித்ஷா அதாவது பாஜக இங்கே டிடிவி தினகரன் இந்த அணிக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதே மாதிரி ஒரு வேலையை காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ கூட்டணிக்கு யாராவது கொண்டு வந்தாங்களா? திமுக கூட்டணிக்கு இழுத்து பிடிச்சி வச்சு கூட்டணியை மெயின்டைன் பண்ணுற திமுக வேலையாக இருக்குது. அங்கே அதிமுக அப்படி இல்லை. யாராவது ஒருத்தர் ஷேக்கானா கூட அந்த ஷேக்கை சரி பண்ணுறதுக்கு பாஜகவும் பாடுபடுது, அதிமுகவும் பாடுபடுது, பாமகவும் பாடுபடுது. இப்படியான சூழல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் போய் பேசுகிறாங்க. அன்புமணி தனியாக போய் அட்ரஸ் பண்ணி பேசுகிறாரு, அமித்ஷா பாண்டிச்சேரி வந்துட்டு போனார், இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. ஆக இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அங்கே திமுக கூட்டணியில் என்ன இருக்குது, இந்த விருத்தாசத்தில் கேண்டிடேட் அறிமுகப்படுத்துகிறாங்க. கேண்டிடேட் அறிமுகப்படுத்தும் போது பிரேமலதாவை அட்ரஸ் பண்ணி பேசுகிறார், திருமாவளவன் பேசுகிறாரு. எந்திரிச்சு வணக்கம் கூட வைக்கல. ஒரு சரி உட்காந்துட்டே ஒரு நாகரத்துக்கு நீங்கள் பேரை சொல்கிறாங்கன்னா நம்ம வணக்கம் சொல்லுவோம், உட்காந்துட்டே வணக்கம் சொல்லுவோம், எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, அது எதுவுமே செய்யலை. திருமாவளவனை உதாசீனப்படுத்துகிறாங்க, திருமாவளவனை அலட்சியப்படுத்துகிறாங்க பிரேமலதா. ஆனால் அதே மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும்போது எந்திரிச்சு நின்று கைகொப்பி வணக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் பிரேமலதாவிற்கு விருத்தாசனத்தில் எப்படி வேலை செய்வாங்க? தமிழ்நாடு முழுக்க தேமுதிகவுக்கு எப்படி வேலை செய்வாங்க?
புரியுதுங்களா? இது ஜாதிய கண்ணோட்டம் இல்லாமல் வேற என்ன? திருமாவளவனுக்கு பேர் சொல்லும் அவர்கள் பிரேமலதாவுக்கு அறிமுகப்படுத்தும் போது எந்திரிச்சு வணக்கம் சொல்லாதவங்க ஸ்டாலினுக்கு சொல்லும் போது மட்டும் எந்திரிச்சு வணக்கம் சொல்வதற்கு அர்த்தம் என்ன? நீலாம் சொல்லி நான் கேட்கணுமாங்கிற மாதிரியான போக்கு தான் அது. அதைத்தான் அந்த கூட்டணி வந்து ஒட்டாத கூட்டணி. பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தாங்க? பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இப்படி போச்சு இல்லையா? இதே தானே கேரளாவில் என்ன நடக்குது? எடப்பாடியாரே சொல்கிறாரு, ஏங்க கேரளா இங்கே கூட்டணிங்கன்னா அங்கே போய் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, இது என்னங்க இது அப்படின்னு சொன்னாரா? ஆக இதுதான் அந்த அணிக்கு அதிமுக அணி என்பது ஒற்றுமையாகவும் பலமாகவும் இருக்காரு. உண்மையிலே இவங்க 10 ஆண்டுங்கிறாங்க இல்லையா திமுக? ஏங்க 10 ஆண்டுகளை பாஜகவும் 10 ஆண்டு தாங்க கூட்டணி. அந்த 10 ஆண்டு காலத்தில் இடைப்பட்ட அந்த கொஞ்சம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொஞ்சம் சின்ன ஷேக் இருந்துச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி ஒற்றுமை தானே இருந்தாங்க. இன்றைக்கும் ஜெல்லாக தானே இருக்காங்க. ஆக அந்த கூட்டணியில் எந்த சலசலப்பில் எங்களுக்கு கொடுத்த சீட்டு பத்தலை, நீங்கள் அண்ணாமலை சீட்டு கொடுக்கலன்னு ஒரு குறை சொல்லலாம். இப்படி ஏதாவது யாரையோ ஒரு வேட்பு உங்கள் விருப்பத்துக்கு யார் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த கூட்டணிலேருந்து அண்ணாமலையோ யாராவது பேசுகிறாங்களா எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு இல்லையே. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் கிரீஷ் ஜோடகரில் இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட அனைவரும் பேசுனாங்களே. என்ன வேணுகோபால் பேசினார், செல்வ பிறந்தகை பேசினார், அழகிரி பேசினார், ஜோதிமணி பேசுனாங்களே. அப்போ இதெல்லாம் என்ன? திருமாவளவன் பேசுகிறாரு, நான் வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது, 2 சீட்டு கேட்குறதுல உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டியதாக இருக்குன்னு பேசினாரு. அந்த மாதிரி அன்புமணி சொன்னாரா, எனக்கு 18 சீட்டு, நாங்கள் 23 வாங்கினோம், எங்களுக்கே 18 கொடுக்குறீங்க, ஐயோ இது வேதனையாக இருக்குன்னு சொன்னார். எல்லாருமே வந்து ஏங்க 18 சீட்டு கொடுத்தோடனே பாமக ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறான். 18 சீட்டு அதிமுக கொடுத்தோடனே கொண்டாடுறான். திடீர்னு வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க, எம்பி சீட்டு கொடுக்குறீங்க. கூட இருந்த திருமாவளவன் அவர்களுக்கு 6லேருந்து 2 கொடுக்க அவ்வளோ கசக்குது. ஓட்டு வங்கி 6 தொகுதியில் நின்று 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. 60 தொகுதியில் நின்று 2 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க தான் பிரேமலதா. அவங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து வைக்கிறீங்க. அதுதான் திரு எடப்பாடி அவர்களும் சொல்கிறார், வெண்டிலேட்டரில் இருந்தாருன்னு சொல்கிறாரு. என்ன இன்றைக்கும் வெண்டிலேட்டர் மாதிரி தான் அவங்களுடைய சூழல். விருத்தாசலத்தில் தொடங்கிய தேமுதிக விருத்தாசலத்தில் முடிவடையும். இந்திய கூட்டணியில் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் வந்து அங்கே உள்ள தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் பிரச்சாரம் பண்ணார் பீகாரில். ஆனால் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் போது திரு ராகுல் காந்தியோ இல்லை திரு தேஜஸ்வி யாதவோ யாருமே வந்து பிரச்சாரம் பண்ணலை. இது என்ன மனநிலை, இது எப்படி எடுத்துக்கிறது? இவர் தாங்க அகில இந்திய தலைவராக தன்னை காட்டிக்கணும்னு போய் பண்ணார். அது வந்து அலையா விருந்தாளி இவர். அவங்க ஒரு வயசுக்கு பெரியவர், அவங்க அப்பா காலத்து அரசியல் பண்ணவர்னு கூட வச்சு நிற்க வச்சுக்கிட்டாங்க. உடனே என்னை தான் நம்பி இந்த இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. என்ன ஆக இந்தியா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் தானே எப்பா இவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே ஓடி வந்து வெளியே வந்தார். வெளியே வந்து இன்றைக்கி மாநிலத்துக்கு முதலமைச்சராகி ஆட்சியை கைப்பற்றினாங்க. ஆக இவர்கள் அலையா விருந்தாளியாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதுக்கு இதான் காரணம். இதான் இது. அடுத்தது திமுக தோற்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியே விரும்புகிறது. ஏன் விரும்புகிறது என்றால் மாநிலத்தில் நாங்கள் எதிர்க்கட்சியாக மாறுகிறோம். எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இன்றைக்கி ஆளுங்கட்சி வரிசையில் இவங்க இருக்காங்க, அதிமுக கூட பாஜக இருப்பாங்க, பாமக இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. எதிர்க்கட்சி வரிசையில் யார் இருப்பா? இவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி சீட்டு 27 சீட்டு நிற்கிறோம், 28 சீட்டு நிற்கிறோம். நாங்கள் 18 எம்எல்ஏ ஆல்ரெடி சிட்டிங் வச்சுருக்கோம். நாங்கள் அதே வந்தோம்னா நாங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு எதிர்க்கட்சிக்கு அந்தஸ்து கிடைக்குமே. அதை அடிப்படையாக வச்சு அடுத்த தேர்தலில் நாங்கள் விஜய் கிட்டேயோ இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கிட்டேயோ நாங்கள் கூட்டணி போட்டு தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் திட்டமிடலுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ராகுல் காந்தி இங்கு வராமல் இருப்பதற்கு காரணமே திமுக தோற்க வேண்டும் என்பதுதான். திமுக வெற்றி பெற வேண்டும் என்று ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ விரும்பவில்லை. நாங்கள் தமிழ் மாநிலத்தில் வளர்வதற்கு நாங்கள் உங்கள் கட்சியில் கூட்டணி ஆட்சியில் கேட்டோம், நீங்கள் அதை கொடுக்கல, அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வர வேணாம், நீங்கள் எதிர்கட்சியாக என்ன இருக்கிறது, நாங்கள் எதிர்கட்சியாக வரோங்கிறது தான் அவங்க திட்டமிடல். திரு விஜய் அவர்கள் வந்து இன்று காரைக்குடிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போனார். அதாவது 12 to 2:30 மணி வரைக்கும் டைம் அவரோட பிரச்சார டைம் வந்து வாங்கினது. அவர் வந்து அந்த 2:30 மணி தாண்டி அங்கே போனோன்னா திரும்பி வந்துட்டார். அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் வந்து எல்லோரும் ஒரு வெக்ஸாகி போயிருக்காங்க. திரு விஜயோடைய தேர்தல் பிரச்சார பயணம்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது மக்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிறாருன்னா கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு டைம் தப்பாக சொல்லியிருப்பாங்க, நைட்டு 12 to 2:30 சொல்லியிருப்பாங்க. இவர் சரி ஓகேன்னு அப்போ தான் இவர் காலையில் கிளம்புறீங்க. எப்பயுமே பாருங்கள் 4:30 மணிக்கு திருச்சியில் மீட்டிங்கும் போது 4:30 மணிக்கு சென்னையில் ஏர்போர்ட்டில் ஏறுவார்.
புரியுதுங்களா? அது வந்து அவருடைய இயல்பு. நீங்கள் அதை போய் தப்புன்னு சொன்னீங்கன்னா எப்படி அர்த்தம்? அது சொல்லிட்டாரு, சரி டைம் முடிஞ்சு போச்சு, சரி வேறு பிரச்சாரத்தை பண்ண வழி இல்லைன்னு வெளியே வந்துட்டார், அவ்வளோதான். ஏங்க ஒரு தேர்தலுங்கிறது எப்படி அணுகணும்னு கூட தெரியாமல், தேர்தலை எப்படி சந்திக்கணும்னு கூட தெரியாமல், நீங்கள் தேர்தலில் வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. தேர்தலில் பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்துட்டேன், அதனால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறனால பீக்கில் இருக்கும்போது தான் சிவாஜி வந்தார். சிவாஜி படங்கள் வெற்றி படங்களாக இருக்கும்போது தான் வந்தார். ஆனால் தோல்வி தழுவினார். அதே போல் எத்தனையோ நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. ரஜினிகாந்த் கிட்ட வந்து பார்த்துட்டு ஐயோ வேணான்னு போயிட்டார். பயங்கிறதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் நின்று ஜெயிச்சு காட்டணும். விஜயகாந்த் வந்தார், முதலமைச்சர் ஆகிட்டாரா? கூட்டணி வச்சு தான் எதிர்க்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சுது. கூட்டணி வைத்தால்தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற பொறுப்புக்கே வர முடிஞ்சுது. கூட்டணி இல்லாமல் நின்று பார்த்தா 2016 0. விஜயகாந்தே தோத்துட்டார். அதனால் இந்த அரசியல் என்பது உழைக்கிற, அப்போ விஜயகாந்தனுடைய கடுமையான உழைப்பு. உடல்நிலை சரியில்லாத காலத்தில் தான் கடைசி ஒரு 5-6 ஆண்டுகள் கொஞ்சம் சரியாக பிரச்சாரம் பண்ணலை, அவரால் முடியல, உடல் ஒத்துழைப்பு தரல. ஆனால் தொடக்க காலத்தில் 2011 காலத்தில் 2006 காலத்தில் அவருடைய பிரச்சாரம் கடுமையாக இருந்துச்சு. அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கும்போது கடுமையான வேலைகளை செய்தார், போராட்டங்கள் செய்தார். நெய்வேலியில் போய் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரணுங்கிற போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். இப்படி எல்லா விஷயம் செஞ்சார். அப்படி செஞ்ச அவர் எங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஈடுபட, நீங்கள் உங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு உங்களோட ஆக்டிவிட்டி என்ன? உங்களுடைய சக நடிகர் சங்கத்தில் நீங்கள் என்னவாக இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பங்களிப்பு கொடுத்தீங்க? விஷால் கூட ஒரு இது பண்ணார், கார்த்திக் ஒன்று பண்ணார், இப்படி ஏதோ ஒன்று நடக்குது, நாசர் ஒன்று பண்ணார், கருணாஸ் ஒன்று பண்ணார், இப்படி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏங்க அவர் படமே ரிலீஸ் பண்ண முடியாதுங்க, அப்படியான நிலைமை இருக்கு. நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவார். என்னன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய, அதாவது கவனக்குறைவுங்கிறத தாண்டி அலட்சிய போக்கு, அதாவது இங்கிலீஷில் லத்தாஜினஸும், அந்த எண்ணம் வந்து விஜய்க்கு இருக்கிறது. அந்த எண்ணம் அரசியலில் எடுபடாது. அந்த அதாவது இவரெல்லாம் எப்படின்னா தானாக ஜெயிக்க வைக்கணும். அதுதான் சொல்கிறார்ல, விஜயும் வாங்க வீட்டை விட்டு வந்து எனக்காக ஓட்டு கேளுங்க, எனக்காக ஓட்டு போடுங்க, எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க, நான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வேலை செய்யும். முதலமைச்சருக்காக நம்ம நாளைக்கு கொடியேற்ற சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணார், ஆகஸ்ட் 15 கொடியேற்ற சொன்னால் செப்டம்பர் 15 வருவார். ஆனால் அவர் கேரக்டர் தப்பாக சொல்ல, ஐயோ எனக்கு தேதி மறந்து போச்சுன்னு. நீங்கள் 15 தான் சொன்னீங்க, ஆனால் எந்த மாதம் சொல்லலாம்பார். என்ன, அந்த மாதிரி ஆளை வெற்றி பெற செய்வது என்பது மிகவும் ஆபத்தான போக்குக்கு இந்த நாடு போயிடும். என்ன, அது போகாமல் தடுக்கணும்னா அவர்களெலாம் அரசியலில் அனாதைகளாக்கப்படும். நன்றி.